ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் உள்ள ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்துட்டு சைக்கிள் டைம், டக் டைம், அப்புறம் பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி, அப்புறம் வேல்யூ அடட் டைம் அப்படின்னா என்னன்றதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஹாய் தேர், நான் உங்களோட ஆனந்த், ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான டேர்ம்ஸ், நம்மளோட லீன் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டேர்ம்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். சைக்கிள் டைம்னா என்ன, வேல்யூட டைம்னா என்ன, டக் டைம்னா என்ன, பாட்டில் நெக்னா என்ன, அப்புறம் ஃபைனலாக கைசர்னா என்னங்கிறதையும் லைட்டாக டச் பண்ணுவோம். சரிங்களா? நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, மித்ஸ் இருக்குது இந்த டேர்ம்ஸை பற்றி. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைக்கிள் டைம். சைக்கிள் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how often a part or a product is actually completed by a process. உதாரணத்துக்கு இப்போ ஒரு டேர்னிங் இருக்குது, டேர்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இந்த டேர்னிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத சைக்கிள் டைம். ஒரு வேலையை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றது சைக்கிள் டைம். ஒரு ஃபேக்ட்ரியில் எடுத்துக்கிடுவோமே, ஒரு மிஷின் ஷாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரில்லிங் இருக்கும், டேர்னிங் இருக்கும், மில்லிங் இருக்கும், அப்புறம் மேபி ஏதாவது ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத இந்த சைக்கிள் டைம்னு சொல்லுவோம். இதில் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் சொல்லணும்னா, எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, டைம் இட் டேக்ஸ் ஃபார் அன் ஆப்ரேட்டர் டு கோ த்ரூ ஆல் த ஒர்க் எலிமெண்ட்ஸ். அப்படின்னா என்னென்னா, இந்த டேர்னிங் ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா காம்போனண்ட்டை எடுத்து அந்த மிஷினில் லோடு பண்ணும். ஸோ அது ஒரு லோடிங் ஆக்டிவிட்டி நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் பண்ணுறாரு, அப்போ டூல் வந்து மூவ் ஆகி காம்போனண்ட்டை டச் பண்ணி டேர்னிங் வேலை நடக்குது. முடிச்சதுக்கப்புறம் மிஷினோட ஹோம் பொசிஷனுக்கு போகுது அந்த டூலு. அதுக்கப்புறம் அந்த காம்போனண்ட்டை ரிமூவ் பண்ணி அன்லோட் பண்ணி கீழே இறக்கி வைக்கிறாரு, அடுத்த காம்போனண்ட்டை லோட் பண்ணுறாரு. ஸோ ஒரு வேலையை பண்ணுவதற்கு நிறைய சப் வேலைகள் இருக்குது, அதாவது சப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்குறது தான் இந்த சைக்கிள் டைம். ஸோ சைக்கிள் டைம்னா ஒன்லி மிஷின் ரன்னிங் பண்ணுற டைம் மட்டும் கிடையாது. நிறைய கம்பெனிஸில் நான் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மிஷின் ஆன் பண்ணிட்டேன், அப்புறம் மிஷின் ஆஃப் பண்ணுறேன், அந்த சைக்கிள், அதை மட்டும் தான் சைக்கிள் டைம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. லோடிங், அன்லோடிங், அப்புறம் வந்து ஒரு பீஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஏர் கிளீனிங் பண்ணுறாருன்னா அந்த ஏர் அடித்து க்ளீன் பண்ணுற டைமு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த வாட்டி அதே ப்ராசஸ் வர்ற வரைக்கும் உள்ள டைம் தான் உங்களோட சைக்கிள் டைம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். 1 minute சைக்கிள் டைம் அப்படின்னு ஒரு டேர்னிங்னு சொல்லணும், ஒரு ஆப்ரேஷனில் சொன்னோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு 60 செகண்ட் ஆகுது. இந்த பீஸை நான் லோட் பண்ணி ப்ராசஸ் ரன் பண்ணி திருப்பி அந்த பீஸை அன்லோட் பண்ணி கீழே வைக்கிற வரைக்கும் எனக்கு 60 செகண்ட் ஆகுது. இது எல்லாமே சேர்த்து தான், லோடிங், அன்லோடிங், ஏர் கிளீனிங் டைம் எல்லாம் சேர்த்து தான் 60 செகண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வேல்யூ ஆடட் டைம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, கொஞ்சம் நம்ம லீன் பிரின்சிபல்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய அடாப்ட் பண்ணுற கம்பெனிஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வேல்யூ ஆடட் டைம்னா என்னென்னா, இந்த சைக்கிள் டைமில், அதாவது இந்த 60 செகண்டில் இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ப்ராடக்டில் வேல்யூ அடிஷன் நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்டாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த டூல் வந்து என் காம்போனண்ட்டை டச் பண்ணி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுது இல்லையா டேர்னிங்கில், அந்த டூல் எவ்வளோ நேரம் என் காம்போனண்ட்டோட டச்சில் இருக்கோ அது மட்டும்தான் எனக்கு உண்மையிலே வேல்யூ அடிங். ஏன்னா பொருள் மாற்றம் வருது இல்லைங்களா? ஒர்க் வேர்சஸ் வேஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடியே. ஸோ மீதி நேரத்துல எல்லாம் என்ன நடக்குது? பொருளில் மாற்றம் வரல. அதாவது நீங்கள் லோடிங் பண்ணும்போது பொருளில் மாற்றம் வரல, அன்லோடிங் பண்ணும்போது பொருளில் மாற்றம் வரல, காம்போனண்ட் உள்ள லோடு பண்ணியாச்சு, அப்புறம் டூல் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு உள்ளே, அப்போ வந்து மாற்றம் வரல. ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மாற்றம் வரலையோ அதெல்லாம் நான் என்பிஏவாக எடுத்துக்கிட்டு வேல்யூட டைமை மட்டும் நான் பார்த்தேன்னா, ஒரு சைக்கிள் டைம் உள்ளுக்கு ஒரு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் வேல்யூ அடிஷன் டைமே இருக்கும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில், மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸில், சில இதில் இன்னும் கம்மியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிள். வேல்யூட டைம்னா என்னென்னா, ஆக்சுவல் ப்ராசஸ் டைம், அதாவது டைம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ த டைம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இன் த ப்ராடக்ட். சரிங்களா? டூல் எப்போல்லாம் டச்சில் இருக்கோ, ஒரு மில்லிங்கோ ஹீட் ட்ரீட்மெண்ட், நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் ஹீட்டு கொடுக்குறீங்க, அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் அதை மேபி கூலிங் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த சில ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ கூலிங் இருக்கும். அதையும் நம்ம வந்து வேல்யூ அடிங்னு எடுத்துக்கலாம், விஏ டைம்னு. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில், நம்ம டேர்னிங் எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது சைக்கிள் டைம் 60 செகண்டாக இருந்தால் கூட வேல்யூ ஆடட் டைம் வந்து 40 செகண்ட் தான் அப்படின்றோம். சரி, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லீட் டைம்னு சொல்லுவோம். லீட் டைம்ங்கிறது என்னன்னா, இந்த லீட் டைம்ங்கிற வார்த்தை நிறைய இண்டஸ்ட்ரியில் வேறு பொருள் படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனியில் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். லீட் டைம்னா நான் பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்புன நேரத்துலேருந்து மெட்டீரியல் ஃபேக்ட்ரிக்கு எப்போ வருதோ அது வரைக்கும் லீட் டைம்னு சொல்லுவோம். நம்ம மேனுஃபேக்சரிங்கில், ஆப்ரேஷன்ஸில் லீட் டைம்னா என்னென்னா, the time it takes for one piece to start from the raw material ஸ்டேஜ்லேருந்து ஃபினிஷ் குட்ஸாக மாறுற வரைக்கும், எல்லா ப்ராசஸையும் தாண்டி வர்ற வரைக்கும் இருக்க டைம் தான் லீட் டைம்னு சொல்லுவோம். சில கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 days ஆகும், 6 days ஆகும், சில கம்பெனியில் மாதக்கணக்கில் ஆகும். போன மாதம் ஆரம்பித்த பீஸ் இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஃபினிஷ் குட்டாக மாறி இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லேயும் நின்று
WIP ஆகி அது ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் வெளியே சப்கான்ட்ராக்டிங் போயிட்டு வரும். ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ லீட் டைம்ங்கிறது என்னோடைய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறது, எல்லா ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதை தான் லீட் டைம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும், நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஏதோ ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ரா மெட்டீரியல் ஸ்டேஜ்லேருந்து மார்க் பண்ணுங்கள். அந்த மார்க் பண்ண பீஸ் எவ்வளோ நாள் கழிச்சு வெளியே வருதுன்னு பாருங்கள். ரொம்ப நாள் ஆகும். 3 days ஆகலாம், 5 days ஆகலாம், 1 week நிறைய வீக் ஆகலாம். சரிங்களா? இதுதான் லீட் டைம்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 3 எக்ஸாம்பிளையும் வச்சுட்டு, இந்த 3 கான்செப்டையும் வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் லைனாக பார்ப்போம். 5 ப்ராசஸ் இருக்குது என்கிட்ட, 1 2 3 4 5ன்னு. ஸோ ப்ராசஸ் 1ஓட சைக்கிள் டைம் 1 நிமிஷம், ப்ராசஸ் 2ஓட சைக்கிள் டைம் 2 minutes, தேர்ட் சைக்கிள் தேர்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5, ஃபோர்த்துக்கு வந்து 0.5 minutes, ஃபிஃப்த் ஆப்ரேஷன் 1.5 minutes. ஸோ நான் அவுட்புட் கால்குலேட் பண்ணுறேன். சைக்கிள் டைம் 1 நிமிஷம்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 480 நிமிஷம் இருக்குது, ஒரு ஷிஃப்ட்டில் 480 நிமிஷம் இருக்குது. அவுட்புட் வந்து எனக்கு 480 பீஸ் வரும்ன்றேன். சைக்கிள் டைம் செகண்ட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆகுது சைக்கிள் டைம், அப்போ வந்து 240 பீசஸ் வரும். தேர்ட் ஆப்ரேஷனில் 192 பீசஸ் வரும், ஃபோர்த் ஆப்ரேஷனில் 960 பீசஸ் வரும், ஃபிஃப்த் ஆப்ரேஷனில் 320 பீசஸ் வரும். இதுதான் என்னோட லைன், இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு லைன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் அடுத்த ஒரு கான்செப்ட்டுக்கு வரேன். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக் டைம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டக் டைம் அப்படின்னா என்னன்னா, கஸ்டமருடைய ரிக்குவயர்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிமாண்ட் ரேட்டுன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பீஸ் கஸ்டமர் கேட்குறாரு ஆவரேஜாக. ஸோ அந்த டேட்டாவை நான் எடுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா, அந்த உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள், கஸ்டமர் டிமாண்ட் வந்து எனக்கு 400 பீஸ் வேணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 400 பீஸை நானும் ஒரு ஷிஃப்ட்டில் பண்ணணும், 8 மணி நேரம் கணக்கு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? டக் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அவைலபிள் டைமு டிவைடட் பை கஸ்டமர் டிமாண்ட். அப்போ நம்ம போடும்போது 8 into 60, 8 மணி நேரம் இன்ட்டு 60 நிமிஷம் இஸ் ஈக்குவல் டு 480 மினிட்ஸ் வரும். டிவைடட் பை 400 போட்டிங்கன்னா டக் டைம் வந்து எனக்கு 1.2 minutes பெர் பீஸ். அதாவது எனக்கு இந்த லைனில் இருந்து 1.2 minutesக்கு ஒரு பீஸ் வெளியே வந்துகிட்டே இருக்கணும். வந்துச்சுன்னா நான் என்னோட கஸ்டமர் டிமாண்டை மீட் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த டக் டைம் இந்த இடத்துல. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிங்க, 1.2 minutes. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராசஸில் டக் டைம் வந்து எனக்கு 1.2. சரிங்களா? எனக்கு 5 ப்ராசஸ் இருக்குது. 5ல் வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 2 minutes இருக்குது, 2.5 minutes இருக்குது, 0.5 minutes இருக்குது, 1.5 minutes. இந்த ஆக்டிவிட்டீஸில் சில ஆக்டிவிட்டீஸோட சைக்கிள் டைம் டக் டைமை விட கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு 1வது ஆப்ரேஷன்லையும் 4வது ஆப்ரேஷன்லையும் எனக்கு டக் டைமை விட கம்மியாக இருக்குது. ஆனால் 2, 3, 5ல் பார்த்தீங்கன்னா டக் டைம் ரிக்குவயர்மெண்ட் 1.2 அப்படிங்கிறத விட இந்த சைக்கிள் டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த ப்ராசஸில் எனக்கு அவுட்புட் வராது. நான் ஒரு கண்டினியூஸ் லைனாக போடும்போது இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஆப்ரேஷன் சைக்கிள் டைம் எது பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ரேஷன் 2.5. இந்த 2.5 minutes பெர் பீஸுங்கிற ரேட்டில் தான் எனக்கு அவுட்புட் வரும். இந்த லைனோட அவுட்புட் கண்டினியூஸ் லைனில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த 5 ப்ராசஸும் சேர்த்துமே உங்களுக்கு அவுட்புட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 192 தான் வரும். ஏன்? 3வது ப்ராசஸ் தான் பாட்டில் நெக் இல்லையா, பெரிய ஹையஸ்ட் சைக்கிள் டைம், அதோட அவுட்புட் 192 தான். அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பார்க்குறேன், ஃபோர்த் ஆப்ரேஷன் வந்து சைக்கிள் டைம் 0.5 இருந்தால் கூட எனக்கு 960 பீசஸ் அவரால் பண்ண முடியும். ஆனால் அவருக்கு கைக்கு கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும்? 192 தான் வரும். அப்புறம் இந்த ஃபோர்த் பீஸுங்கிறது ஃபோர்த் ஆப்ரேஷன் அந்த ஃபோர்த் ஆப்ரேஷன் பண்ணுறவரால் 960 பண்ண முடியாது, 190 தான் பண்ணுவார். ஏன்னா 192 தான் அவர் கைக்கு வரும் தேர்ட் ஆப்ரேஷன்லேருந்து. ஸோ அவுட்புட் ஆஃப் த லைன்னு பார்த்தீங்கன்னா 192 தான் வரும். அப்போது பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆக்டிவிட்டிலாம் அதோட சைக்கிள் டைம் வந்து டக் டைமை விட ஜாஸ்தியாக இருக்குதோ, கூட இருக்குதோ, அதெல்லாமே பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி தான். ஒரு லைனில் ஒரு பாட்டில் நெக் தான் இருக்கணும்னு கிடையாது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் நெக்கெல்லாம் நான் அந்த மாதிரி ஒரு பர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். 2, 3 and 5 இந்த 3 ஆக்டிவிட்டியுமே பாட்டில் நெக் தான். ஏன்னா டக் டைமை விட ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? ஸோ 3மே பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி தான். ஸோ ஒரு லைனில் ஒரு பாட்டில் நெக் தான் இருக்கணும்னு கிடையாது, ஜாஸ்தியாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி தான் நம்மளுடைய லைனுடைய கெப்பாசிட்டியை தீர்மானம் பண்ணுது, கஸ்டமர் டிமாண்டை அச்சீவ் பண்ண முடியாதபடி ஆக்குது. ஸோ நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ணணும் இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியில் போய் தான் இம்ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் ஆக்டிவிட்டி, தேர்ட் ஆக்டிவிட்டி, ஃபிஃப்த் ஆக்டிவிட்டியில் போய் தான் அந்த ஆக்டிவிட்டியோட சைக்கிள் டைமை குறைக்க வேண்டும். அப்படி குறைச்சிங்கன்னா தான் நீங்கள் 1.2 minutesக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா சைக்கிள் டைமை நம்ம கஸ்டமர் டிமாண்டை மீட் பண்ணிக்கலாம். 400 நம்பருங்கிற ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவிட்டி நமக்கு பாட்டில் நெக் இருக்குது. செகண்ட் ஆக்டிவிட்டி, தேர்ட் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி. இதுலேயே ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் 2.5 minutes. அப்போ நம்ம வந்து கெய்சன்லாம் பண்ணணும்னா இந்த 3 ஆக்டிவிட்டிலையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு முக்கியமாக எங்கே போகணும்? தேர்ட் ஆக்டிவிட்டிக்கு போயிடணும். ஸோ அதுதான் கெய்சன். இப்போ தேர்ட் ஆக்டிவிட்டி அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.5 minutes ஆகுது ஒரு பீஸ் பண்ணுறதுக்கு. இதை நான் 1.2 தான் எனக்கு டார்கெட். ஏன்னா ரிக்குவயர்மெண்ட் டக் டைமோட இது வந்து 1.2 இல்லைங்களா?
ஸோ 2.5 நான் 1.2 மாற்றணும், கொண்டு வரணும். அங்கே நான் பண்ணுற இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பேர் தான் கைசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைசன்னாலே ஃபோக்கஸ் அந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி பண்ணுற ஒரு அந்த இடத்துல நான் பண்ணுற இம்ப்ரூவ்மெண்ட் 2.5ங்கிறது எனக்கு 2 மினிட்ஸ் வந்தால் கூட எனக்கு பீஸ் ஜாஸ்தி ஆகிடும். சரிங்களா? ஸோ கைசன் இஸ் ஃபோக்கஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டி, அதை தான் நம்ம கைசன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமே, 2.5 மினிட்ஸ் இருக்குது சைக்கிள் டைம். அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன். அப்போ பார்க்கும்போது வேல்யூட டைம் அந்த ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுப்போம். லோடிங் டைமுங்கிறது 20 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். 20 செகண்டுக்கு எடுத்து அவர் காம்பனண்ட்டை லோட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அன்லோடிங் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 20 செகண்ட் காம்பனண்ட் ரிமூவ் பண்ணி இறக்கி வைக்கிறார். அது மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஏரை வச்சு க்ளீன் பண்ணுறாரு 15 செகண்ட். அதுக்கப்புறம் டூல் மூவ்மெண்ட் மீன்ஸ் டோர் க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டாரு. டூல் பார்த்தீங்கன்னா ஹோம் பொசிஷன்லேருந்து மெதுவாக 25 செகண்ட் கழிச்சு வருது. அப்போ என்ன அர்த்தம், அந்த இடத்துல ப்ரோக்ராம்லேயே நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். அது மாதிரி டோர் க்ளோசிங் ஓப்பனிங் அதுவே ஒரு 5 செகண்ட், மொத்தம் 10 செகண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த 2.5 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு வேல்யூட டைம் 1 நிமிஷம்னு தெரியுது. மீதி நிறைய NVA தான், லோடிங் அன்லோடிங் எல்லாமே இருக்குது. அப்போ லோடிங் அன்லோடிங் நான் என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக குயிக் கிளாம்பிங் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரே லாக்கில் நான் காம்பனண்ட் லோட் பண்ண முடியுமா, இன்ஸ்டெட் ஆஃப் டைட்டனிங் 20 செகண்ட் பண்ணாமல். அன்லோடிங் வந்து நான் ஏதாவது ஆட்டோ எஜெக்ஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏர் கிளீனிங் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஹோஸ் வச்சுட்டு ஒரு டைம் சைக்கிள் முடிஞ்சு நான் அன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏர் கிளீனிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். டோர் ஓப்பனிங் க்ளோசிங் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண முடியுமா, டூல் வந்து 25 செகண்ட் ஏன் டிரான்ஸ்போர்ட் ஆகி வரணும், அதை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமா, இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இந்த சைக்கிள் டைமை குறைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கைசன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியில் நீங்கள் பண்ணக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்டை தான் நம்ம கைசன்ங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 5 கான்செப்ட். நம்ம இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா சைக்கிள் டைம் பற்றி பார்த்தோம், வேல்யூட டைம் பற்றி பார்த்தோம், லீட் டைம் பார்த்தோம், டக் டைம் பார்த்தோம், பாட்டில் நெக்னா என்னன்னு பார்த்தோம், கைசன் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ கிளிக் த பெல் ஐக்கான் டு கெட் நோட்டிஃபைட் when we post நியூ வீடியோ. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் who are working in manufacturing companies அவங்களுக்கும் அனுப்புங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாரம் எங்களோட ரீசன்ட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா SJ பிரவீன் பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோ ஒன் ஆஃப் த வீடியோ பார்த்துட்டு தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் வேலுமணி மிக அருமையான பதிவு, நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் எங்களோட நன்றிகள். உங்களுக்கு லீன் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஆன்லைன் கோர்சஸ் பார்க்கலாம். நீங்கள் இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று இருக்குது, லீன் சாம்பியன் கோர்ஸ்னு, ப்ளஸ் 2 பெய்டு கோர்ஸ் இருக்குது, லீன் மாஸ்டர் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம். இந்த கோர்சஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். லீனில் வந்து நிறைய கற்றுக்கணும், கரியர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஆட்களுக்கு இந்த கோர்சஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 999 தான் எங்களோட பெய்டு கோர்சஸ். மோர் தென் 2500 பீப்புள் இதை படிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இதை ட்ரைனிங் ப்ரோக்ராமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோவோட ஒரு கொஷின், கைசன்ஸ் வந்து பாட்டில் நெக் ஆக்டிவிட்டியில் தான் பண்ணணும், அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச். see you. bye.